ஹலோ கைஸ். பிக் பாஸ் சீசன் 9ல திவாகரா இவரையப்பா உள்ள விட்டீங்க, ரொம்ப கேவலமான ஆளாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் தோணுச்சு. ஆனா உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது திவாகர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுலயும் முக்கியமா கெமி செஞ்ச இந்த ஒரு செயல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கேவலமானது அப்படின்னு சொல்லலாம். நேற்று எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி திவாகர் வந்து கேமரா முன்னாடி எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு தான் இருந்தாரு. இந்த மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுவும் நான் பண்ணல அப்படிங்கும் போது நேற்று மார்னிங் டாஸ்க்ல வந்து எல்லாருமே என்னை வந்து ஒரு குறை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இவர் தான் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னை வந்து பேசினதோ என்னை தள்ளி விட்டதோ இல்ல இந்த மாதிரி பண்ணது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லவே இல்லை. அவரை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திவாகர் வந்து பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. நேற்று எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து சூப்பர் டீலக்ஸ்ல வந்து ஒர்க் பண்றத பத்தி சுபிக்ஷா அவங்களுக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி இவங்களுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணுவேன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா சில பிளான்கள்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ப்ராப்ளம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மட்டும்தான். ஸோ இதை பத்தி பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா கெமி வந்து சில விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பத்தி தான் பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சுத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாமே பார்த்துட்டு இருந்த திவாகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சிரிச்சிடறாரு. அப்ப ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தும் இன்னொரு நபரும் வந்து கேட்கறாங்க. அப்ப கேட்கும் போது அவர் சொல்றாரு, இந்த பிரச்சனை விஜய் பார்வதிக்கும் அதே சமயம் சுபிக்ஷா இவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்க தேவையில்லாம வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் சபரி வந்து பாத்தீங்கன்னா காண்டாயிராரு. இதுல நான் என்ன பண்ணேன், நான் யாருக்கு வந்து நான் ஃபேவரா வந்து பேசினேன், பாலிடிக்ஸா பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்க ஆரம்பிக்க ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கூல் பண்ணி உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. திவாகர்ட்டையும் அதே மாதிரி சொல்றாங்க. இது வரைக்கும் இந்த கான்வர்சேஷன் எல்லாமே ஒரு பக்கமா போயிட்டு இருந்துச்சு. திவாகர் இந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஒட்டுமொத்தமா அவர் பக்கம் திரும்பிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து எந்த ஒரு சண்டையுமே போடல, நான் கோவப்படல அப்படின்னு சொல்லிட்டு சபரி உட்காந்ததுக்கு அப்புறமேட்டு கெமி திவாகர் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நான் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கேட்கறாங்க. இப்போ இந்த இடத்துல திவாகர் தப்பு பண்ணாரா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். திவாகர் ஸ்ட்ரைட்டா பார்த்த மாதிரி உட்காந்து தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ கெமி அவங்களுக்கு நேரா வந்து நின்னுட்டு இருக்காங்க. இப்போ அவரு ஸ்ட்ரைட்டா அதே இடத்துல தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது கெமி வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்து பேசு, என் கண்ணை பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா கெமியை கண்டுக்கவே இல்லை. அவர் வந்து சாதாரணமா தான் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பார்த்து பேசி, என் கண்ணை பார்த்து பேசி, எதுக்கு என் இடுப்பு பார்த்து பேசுற அப்படிங்கிற மாதிரி கெமி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த மனுஷன் அந்த இடத்துல பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல கெமி அந்த ஒரு விஷயத்த சொன்னதை பத்தி யாருமே கேட்கவே கிடையாது. அதாவது திவாகருக்கு சப்போர்ட்டா யாருமே பேசவே இல்லை. அவர் அங்க பார்க்கல அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அவர் பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க அவர் முன்னாடி நின்று கேட்கும் போது ஏன் வந்து நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்து பாத்தீங்கன்னா கெமி கிட்ட கேட்கவே இல்லை. திவாகருக்கு சப்போர்ட்டாவும் பேசவே இல்லை. ஆல்ரெடி அந்த ஒரு மனுஷனை பத்தி வெளியே தப்பான விஷயங்கள் தான் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாமே மாத்தணும் அப்படிங்கறதுக்காக அவர் உள்ள வந்திருக்கலாம். ஆனா அப்படி இருக்கும்போது அவர் உண்மையாலுமே பார்த்தாரா அப்படின்னு கேட்டா எந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அவர் இடுப்பை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஆனா கெமி வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கும் கெமிக்கும் ஆகாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கட்டத்துல இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போலாம் அப்படின்னு எந்திரிக்கும் போது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹே ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமே மரியாதை இல்லாத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கெமி அவர் முன்னாடி போய் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பதில் சொல்ல விரும்பாத திவாகர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது கையை நீட்டி நீட்டி பேசிட்டு இருக்காங்க கெமி. உடனே அந்த கையை வந்து அவர் தட்டி விட்டு உடனே அவர் போயிடறாரு. எதுக்கு கையை தட்டி விடுறீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர ஆனா அவ்வளவு நேரம் வந்து ஹே ஏன்னு மரியாதை இல்லாம பேசி கையை நீட்டி பேசுறதை பத்தி யாருமே ஒருத்தர் கூட பேசவே இல்லை. ஸோ எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இந்த ஒரு இடத்துல ஆதிரை தனித்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து அவர் இப்படி பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆல்ரெடி அவருக்கு வந்து வெளியே வந்து ஒரு தப்பான ஃபேம் இருக்கும். ஆனா அதெல்லாம் மாத்தணுங்கிறதுக்காக தான் அவர் உள்ள வந்திருக்கலாம், எல்லாமே இது பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி இருக்கும்போது நீங்க அவர் மேல ஒரு தப்பான அலிகேஷன் வைக்கும் போது அது வெளியே அவரை இன்னும் தப்பான விதமா தானே போர்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாமே சொல்லிட்டு இருக்கும் போது தான் கெமி சொல்றாங்க, உண்மையிலுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல என் இடுப்பு அவர் பார்க்க கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க வெளியே விடணும்? உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா திவாகர் வந்து கேவலமானவர் தான், அது எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இருந்தாலும் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லப்படும் போது அது இன்னும் வெளியே தப்பா தான் போகும் அப்படிங்கிறத அங்க வந்து யாருமே யோசிக்கல. முக்கியமா ஆதிரை தவிர வேற யாருமே யோசிக்கல அப்படிங்கறதான். நீங்க எல்லாருமே வன்மத்தை காட்டுறீங்களா? கண்டிப்பா காட்டுங்க. அதாவது ஃபால்ஸ் அலிகேஷன் எதுவுமே வைக்காம டைரக்டா நீங்க வந்து காட்டலாம். அவருக்கு ஆல்ரெடி வெளியே வந்து நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இவரை மேற்கொண்டு நம்ம அடிச்சோம்னா அவருக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி ஓட்டு எல்லாமே நமக்கு பாசிட்டிவா மாறும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வந்து பண்ற மாதிரியான விஷயங்கள் தோணுது நமக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெமி அப்படின்னு எடுத்துக்கலாம். உண்மையாலுமே ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அவங்க சொன்ன அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். எல்லாருமே ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டினாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக தான் போகும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து தான் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், கெமி செஞ்ச இந்த ஒரு செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதே சமயம் திவாகர் அவர்கள் அவங்களோட இழுப்பை அந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்த்தாங்களா?
உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.